பிரசிடண்ட் ஐயா, இவங்க தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது டீச்சர், பாடம் எடுக்க வந்திருக்காங்க. ஏண்டா இவ இவ்வளவு அழகா இருக்கல, இவளை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சிருந்தா இவளை யாரா கட்டிப்பாங்க? பட்டணத்துல ரீஜன்ல பேண்ட் ஷர்ட் போட்ட வக்கீல் மாறுங்க, டாக்டர் மாறுங்க கட்டிப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா நமக்கெல்லாம் இல்லைங்கிற. வேணாண்டா, முதல்ல அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிடும்டா. வேணாண்டா, எங்க அப்பா திட்டு வர்றா. உங்க அப்பனே பொறுக்க தம்மடிக்கிறாரு, அவர் எப்படி அவனை திட்ட முடியும்? தைரியமா இருடா. தலையில போக வர்றா. ஏன் தலையில விடு? ஏன் தலையில? டேய் இழுத்து விடுறா. ஆமா, நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போல? பள்ளிக்கூடத்துக்கு போனா வாதியார் மாருங்க பொண்டாட்டி மேல இருக்க ஆத்திரத்தை எல்லாம் எங்க மேல காட்டுறாங்க. நாங்க எவ்வளவுதான் அடி பொறுக்க முடியும்? பாருங்க, அடி வாங்கிய குறிஞ்சி போயிட்டான், இனி ஜென்மத்துக்கு வளர மாட்டான். அதனால நாங்க புண்பட்ட மனுஷ புகை போட்டாது இருக்கோம். இந்த பாருங்க, இனிமேட்டு பள்ளிக்கூடம்ன்ற பேச்சு வச்சீங்க எங்களுக்கு கெட்டக்கும் ஆகும். ஆமா, நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது டீச்சர். ஏண்டா டீச்சர்னு சொன்னது ஓடவா செய்றீங்க? நான் பாடம் எடுக்கிற விதத்துல நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன் போவேன்னு சொல்லல. சுந்தரம், காலையில பிரசிடண்ட் ஐயாவும் தர்மகர்த்த ஐயா கூப்பிட்டு அனுப்பிச்சு உங்க கடையில இருந்து ஒரு ஆட்டை பிடிச்சு கோயில கட்டுன்னு சொல்லி விட்டாங்க. அதான் என்னடா வளவளன்னு பேசிட்டு உள்ள ஆட்டா. ஆட்டை தொட்டிங்க கொன்னுடும். ஏண்டா இங்க என்னடா கலாட்டா? கும்பிடுறானுங்க. கோயில் கொடையில பெரிய சாமி ஆடி அடுத்த வருஷம் உச்சி கொடைக்கு பலி கொடுக்க சுந்தரம் கடையில இருந்து ஆடை பிடிக்கணும்னு தங்கட ஆடி சொல்லி விட்டாங்க. இது ஊரஞ்ச விஷயமுங்க. காலையில நீங்களும் தர்மகர்த்த ஐயாவும் எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு நல்ல நாள் அதுவும் ஆட்டை பிடிச்சு கோயில்ல கட்டுறான்னு சொன்னீங்க. இவன் என்னடானா? என்ன சுந்தரம் ஐயா, உயிர்களை காப்பாத்துறதே தெய்வம். அந்த தெய்வமே உயிரை பலி வாங்குங்களா? ஐயா, வளர்த்த பிள்ளைய எவனா பலி கொடுப்பானா? இந்த ஆடுகள்லாம் என் பிள்ளையாட்டம் வளர்த்திருக்கேன். என் உசுரே போனாலும் இந்த பயலெல்லாம் ஆட தொட விட மாட்டேன். ஏண்டா நீ பண்றது என்னவோ எனக்கு சரியா படல. இது கோயில் விவகாரம்டா. ஏமா, நீங்க 4 எழுத்து படிச்சவங்க, நீங்களே எடுத்து சொல்லுங்க. அவர் சொல்றது நியாயம் தானங்க. கஷ்டப்பட்டு வளர்க்கறவங்க தானே அதோட அருமை தெரியும். ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? டேய் போங்கடா, டீச்சர் அம்மாவே சொல்லிட்டாங்க. நீ போட. டீச்சர் அம்மா, தேங்க்ஸ். நல்ல வேளை தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. உயிர்களை காப்பாத்துறது தெய்வத்தோட வேலைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இந்த உயிர்களை காப்பாத்துறதுக்காக போராடின நீங்க தான் தெய்வம். என்ன இருந்தாலும் படிச்சவங்க தான். அதனாலதான் நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. போயிட்டு வரேங்க. வாங்க. இந்த 5 அறிவு ஜீவன்களை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே. 6 அறிவு வாழ பசங்களை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த 6 அறிவு ஜீவன்களை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே. பகுத்தறிவே இல்லாத இந்த 5 அறிவு ஜீவன்களை வச்சுக்கிட்டு இந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. பவுடர் போட்டா அப்படியே சோறா இருக்கும். வேட்டி கிழிஞ்சது போ. கும்மு. என்ன பார்த்தாளுங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாளுங்க.
அவர் எப்படி போடுவாருங்க? அடேங்கப்பா. என்ன இதெல்லாம்? அது என்ன மாப்பிள பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அதான் ஆத்தா வந்து ரீஜெண்டா பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு வர சொல்லுச்சு. அதான் தம்பியோட பேண்ட் எடுத்து கூட கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. அதுக்காக இப்படியா? ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரேங்க. சரி சுந்தரம். ஐயோ நான் வரேங்க. அட ஒரு நிமிஷம். நான் வரேங்க. நில்லுங்க. டீச்சர் நோ டாக். வரேன். சுந்தரம், என்னங்க இது? பின்னாடி யார் வந்திருக்காங்க? உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. ஓ சரி சரி, புரிஞ்சு போச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாத்துட்டு போனாலும் போனாங்க, கல்யாணம் நிச்சயமானோன்னு நம்மள எல்லாம் இப்படி மறந்துட்டீங்களே. கல்யாண கனவு இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு இப்படியா? அட என்னங்க நீங்க வேற. எனக்கு எவங்க பொண்ணு கொடுக்கறான்? மணி அடிச்சா சோறு, மாசமானா சம்பளம்னு 4 எழுத்து படிச்சுட்டு அரசாங்க உத்தியோகத்துல பேங்க்ல வேலை பார்த்தாதானே பொண்ணு கொடுக்கறானுங்க. நம்ம தான் படிக்கலீங்களே. ஏதோ வானம் பார்த்த பூமியை நம்பி வறண்டு போன நிலமே குழப்பன்னு கிடக்கிற விவசாயி தானுங்களே. படிப்பும் பகட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க இவ்வளவு. என்ன உலகுங்க? பகட்டா எல்லாரும் சட்டை போட்டுட்டு தெரியலாம், ஆனா அதுக்கு பருத்திய விளைய வைக்கிறதே நீங்க தான். நீங்க சேத்துல கால் வைக்கலன்னா நாங்க சோத்துல கை வைக்க முடியாது. படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளின்னு உங்களுக்கு யார் சொன்னது? காட்ட உள்ளது பயிர் செய்யற ஒரு விவசாய காட்டிலும் ஏட்ட பொருட்டு படிக்கிறவங்க யாரும் அறிவாளி கிடையாது. படிச்சவங்க என்ன பெரிய டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், என்ன மாதிரி ஒரு டீச்சர் ஆகலாம். ஆனா படிச்சுட்டு யாரும் உங்களை மாதிரி உழைக்கிற விவசாயம் ஆக முடியாது. விவசாயங்கிறவன் மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறவன். ஒரு விவசாயி மாதிரி இந்த இயற்கையை நேசிக்கிறவனோ உணர்ந்தவனோ வேற யாரும் இருக்க முடியாது. இந்த வான் பூமி நீர் காத்து இதை பத்தி உங்களுக்கு இருக்கிற அறிவு வேற யாருக்கும் கிடையாது. இயற்கையை உணர்ந்து இயற்கைக்காக வாழ்றவங்க தான் மிகப்பெரிய அறிவாளி, படிப்பாளி. இத பாருங்க, நான் ஒரு விவசாயம் சொல்லிக்கிறதுல நீங்க பெருமைப்படணும், வருத்தப்படக்கூடாது. சரிங்க. என்னது கைய கட்டிக்கிட்டு? கையெடுங்க. இல்ல, நீங்க எம்பட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் இப்பதாங்க புரியுது. அதெல்லாம் மரியாதை கை தானா. நீங்க யார் முன்னாடி கை கட்டி நிக்க கூடாது. ஒரு விவசாயி முன்னாடி இந்த நாடு தான் கை கட்டி நிக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. என்னங்க டீச்சர் கையில பொட்டிங்கயுமா வரீங்க? இல்ல, தினம் ஹாஸ்டல்ல இருந்து வரதுக்கு கஷ்டமா இருக்கு, அதான் இங்கேயே தங்கிடலாம்னு. நல்லதுங்க, புள்ளைங்க நல்லா படிக்கும். சுந்தரம் டீச்சர், ஐயோ பாத்துட்டீங்களா? என்ன சுந்தரம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுங்க. வெரி குட். உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தான். நான் அன்னைக்கே சொல்லல உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. ஆமா, பொண்ணு எப்படி? அட என்ன சொல்ற நீங்க இங்க? ஆத்தா உடம்பு இன்னும் சரியாவலீங்க. ஆத்தா படுத்துட்டா வீட்டு வேலை பாக்குறதுக்கு யாரும் இல்லைங்க. குடிக்க வீட்டுல வேற தண்ணி இல்ல, அதான் நானே. நீங்க அப்படியே இருங்க, நானே தண்ணி அரைச்சு ஊத்துறேன். ஐயா, உங்களுக்கு ஏங்க கஷ்டம்? இதுல என்னங்க கஷ்டம்? உங்க கலக்கத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறந்தவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அப்புறம் உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில இடமே இருந்திருக்காது. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க, நடக்க வேண்டியதை பாருங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்ன சுந்தரம், வீடெல்லாம் இப்படி ஒற்றை தோசமா இருக்கு.
நீங்க இங்கே தங்குறீங்க? இல்லைங்க, நான் தோட்டத்திலே தூங்குறேன். ஆத்தா போனதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தாவே ஆத்தா ஞாபகமா இருக்கு. அதனால இங்க வரதே இல்லை. இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஆத்தா இங்க இருந்ததா இந்த வீடு விளக்கம் வெளிச்சமுமா குதூகலமா இருந்திருக்கும். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு இந்த வீட்டையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு துணை வேணும்டா. டீச்சர் அம்மா, என்ன ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. இது என் வீடு தானுங்களா? நம்பவே முடியலீங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆட்டுப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, முகத்தை அலம்பிட்டு சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. என்ன கேளுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, சொல்லுங்க. எனக்கு தான் இந்த ஊர்ல ஒரு பயலும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க இம்புட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் வரிசையில் நிப்பானுங்க. நீங்க ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இந்த விளக்கையும் கோலத்தையும் பார்க்கும்போது யாத்தான் ஞாபகம் தான் வருது. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்காரரோட இதே வீட்டுல தங்கி எங்க ஆத்தா எப்படி இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி மங்களகரமா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க தனியா இருந்ததாலதான் அந்த பிரசிடன்ட் பையன் உங்க கையை பிடிச்சிருத்தான். ஒரு ஆம்பளைக்கு துணை அவசியமோ இல்லையோ, ஒரு பொண்ணுக்கு துணை கண்டிப்பா அவசியம். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உங்களுக்கு எப்படி கல்யாணங்கிறது ஒரு கனவோ, அதே மாதிரி என் வாழ்க்கையும் கல்யாணங்கிறது ஒரு கனவுதான். ஹாஸ்டலுக்கு வரும்போதெல்லாம் அவ உங்களை பத்தி தான் பேசுவா. அவ முகத்துல கொஞ்ச நாளாதான் நான் சிரிப்பையே பாக்குறேன். அவளுக்கு ஆறுதலா இருந்த உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்களாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். அவங்க சந்திப்பும் பேச்சும் தான் எனக்கு இவ்வளவு தூரம் ஆறுதல் கொடுத்திருக்கு. அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது வெறும் கனவுதான் சொல்றாங்க. அந்த கனவை நான் நனவாக்கணும், அதான் என்னோட ஆசை. நீங்க அவங்களுக்கு தாய் மாதிரி. நீங்க சரின்னு சொல்லுங்க. இப்பவே ஒரு அருமையான மாப்பிளையா பார்த்து. என்னங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்களும் நானும் மட்டும் ஆசைப்பட்டா போதாது, அந்த தேவனும் மனசு வைக்கணும். என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசை நிராசை ஆயிடுச்சு. அவ 6 மாசத்துல சாக போற பொண்ணு.
ஒரு ஏழைக்கு கல்வி கொடுங்கிறது தான் அவளுடைய கடைசி கால ஆசை. அந்த ஆசையை தான் இப்ப உங்க கிராமத்துல நிறைவேற்றிட்டு இருக்கா. ஏமா நேத்து ராத்திரி நீ சுந்தர வீட்டுக்கு போனது உண்மையா? ஆமா. நேத்து ராத்திரி பூரா தனியா 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா? 2 இளம் வயசு பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? இவ பாடம் எடுத்தது போதும், பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுங்க. அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகிறது? ஆமா, பாடம் எடுத்து கிழிச்சா பெரியவங்களுக்கு எடுக்க வேண்டிய பாடத்தை எல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் கெடுத்து போடுவான். ஏமா நாங்களே பேசிட்டு தான் இப்படி என்ன நடந்ததுன்னு வாய் திறந்து சொல்லமா? நான் சுந்தரம் வீட்டுக்கு போனது தங்கினது நான் பள்ளிக்கூடத்தை வச்சுக்க, இது பஞ்சாயத்து. இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு 4 பேருக்கு நடுவுல சொல்ற விஷயமா இது? தப்பு நடந்து போச்சு. பிரசிடண்ட் ஐயா, உங்க முடிவை சொல்லுங்க. இத பாருமா, நீ இந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறவ. ஆக மொத்தத்துல நீ இந்த ஊர்ல ஒருத்தி. இந்த ஊரு கட்டுப்பாட்டுப்படி கல்யாணமாகாத ஒரு வயசு பொண்ணு ராத்திரி ஒருத்தனோட தனியா தங்குறது தப்பு. அதுவும் இல்லாம சுந்தரத்துக்கு யாருமே பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு ஊரே முடிவு பண்ணுனதுக்கு அப்புறம் நீ அவனோட தகாத உறவு வச்சுக்கிட்டது இந்த ஊரையே அவமானப்படுத்துற மாதிரி. அதனால உன்னை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறோம். உடனடியா நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்கு முன்னால இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடணும். அவளுக்கு வந்திருக்கிற நோயை ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு ஏழைக்கு அந்த வாய்ப்பு இல்ல. அந்த கொடிய நோயில இருந்து அவளை மீட்கணும்னா அமெரிக்காவில தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு 5-6 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா அந்த வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இல்ல. அந்த நோயில இருந்து அவ மீள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மரண பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷியா நடமாடிட்டு இருக்கா. என் ஆத்தா போனதுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போயிருந்த எனக்கு அந்த பொண்ணுதான் டாக்டர் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ரொம்ப தங்கமான மனசு டாக்டர். இது பாருங்க டாக்டர், அந்த பொண்ணு அமெரிக்கா போய் வைத்தியம் பார்க்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுங்க. எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, அது நான் பாத்துக்கிறேன் டாக்டர். பணம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, 300 வெள்ளாடுங்க, அதுவே 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. நிலத்துல குத்தம் குறை எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது நம்ம சுந்தரத்தோட நிலம். ஆக மொத்தம் பேசின தொகையை நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். 3.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. வீடு சின்னதா இருந்தாலும் நல்ல வீடுங்க, பாரம்பரிய சொத்தாச்சு. எங்க தம்பி சுந்தரம், பத்திரத்தையும் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். சம்மதம் தானே தம்பி சுந்தரம்? நல்ல நேரம்ப்பா, ரெஜிஸ்ட்ரார் போறதுக்குள்ள சட்டு போட்டு கையெழுத்து போட்டுருவோம். வா. சுந்தர கோனாருங்கிறது நீங்க தானே? ஆமாங்க. பத்திரத்துல இருக்கிற மாதிரி இந்த வீடு நிலம் எல்லாம் விக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. இதுல கையெழுத்து ஒண்ணு போடுங்க. தம்பிக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். இந்தங்க தம்பி, இடது கை பெருவிரல தொட்டு இங்க வைங்க தம்பி.
மழை இல்லை. மழை வந்தபோது அவனிடம் நிலம் இல்லை. என்னோட பாரத்துக்கெல்லாம் சுமைதாங்கி இருந்த நீங்க உங்க மனசுல இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? பட்டணத்துக்கு போனேன், சிஸ்டர் அம்மாவை பார்த்தேன். உங்களை பத்தின எல்லா விஷயம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பாருங்க, மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அது ஏன் இவ்வளவு சீக்கிரம் வரணும்? நான் விட மாட்டேங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், அது எனக்கு தான். நீங்க வைத்தியம் பார்க்கிற டாக்டர் சந்திச்சேன். நீங்க உடனே வெளிநாட்டுல போய் வைத்தியம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதுல 6 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்தாங்க, எடுத்துங்க. ஏது உங்களுக்கு இவ்வளவு பணம்? அது ஒருத்தர்கிட்ட கைமாத்தா வாங்கினேன். எங்க வாங்குனீங்களோ அங்கேயே திருப்பி கொடுத்துருங்க. ஐயோ, அது எப்படிங்க? இத பாருங்க, ஒரு நாள் ராத்திரி உங்க வீட்டுல தங்கினதுக்கே இந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டி நம்ம உறவை கேவலப்படுத்தி என்ன ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவு பெரிய தொகை எனக்கு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா இந்த ஊர் நம்மளை பத்தி என்ன பேசும்? ஊர் 1000 பேசுங்க. நம்ம 2 பேரோட மனசு சுத்தமா இருக்கு, அது போதும். வாங்கிக்க. இந்த பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. நீ யாரு? நீ யாரு எனக்கு? மாமனா மச்சானா? உதவி கேட்டுக்க. யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்வுக்கு சாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நல்ல நாள். வீட்டை வாங்கினவங்க பால் காய்ச்ச வராங்க. நீங்க ஏதாவது எடுக்க வேண்டிய சாமான் இருந்தா எடுத்துங்க. அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வரட்டுமா? கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு சட்டை, பட்டு புடவை, தாலி கயிறு எல்லாம் இதுல இருக்கு. நீ என்னைக்கு ஒருத்தி கழுத்துல இந்த தாலியை கட்டுறியோ அன்னைக்குதான் என் ஆத்மா சாந்தி அடையும்.
உயிரே போனாலும் சரி இந்த நிலத்தை மட்டும் நான் விற்க மாட்டேன். என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்து இறங்குது? ஊரெல்லாம் மழை பெஞ்சு செழிப்பா இருக்குது இல்ல, அதனால வெளியூருக்கு போயிருந்த விவசாயிகள்லாம் திரும்பிட்டாங்க. அட இந்த சுந்தரத்தோட நிலைமைய பாத்தியா? நிலமே உசுருன்னு இருந்த சுந்தரத்துக்கு இப்ப விவசாயம் பண்றதுக்கு நிலம் இல்ல. என்ன அவசரமோ எதுக்காக வித்தானோ? உசுறு போனாலும் நிலத்தை வைக்க மாட்டானப்பா. நிலத்தை மட்டுமா வித்தான்? 5-6 லட்சத்துக்கு ஆடு மாடு வீடு எல்லாத்தையும் சேர்த்துல வித்துட்டான். என்னமா யோசனை பண்றீங்க? ஒண்ணு ஏறுங்க இல்லைன்னா இறங்குங்க, சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. என் மனசுல மட்டும் வாழணுங்கிற ஆசையை தொழில் விட வச்சுட்டு நீங்க மட்டும் ஏன் இந்த முடிவுக்கு வரணும்? உயிருக்கு உயிரா இருந்த ஆத்தாவை இழந்தேன். இந்த பூமியில அதிகமா நேசிச்சேன் என் நிலத்தை இழந்தேன். எனக்கு உங்களுக்காக ஆத்தா போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு இருந்த ஒரே பிடிப்பு நீங்கதான். உங்களையும் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் இனி எதுக்காக வாழணும்? யாருன்னே தெரியாத தானது மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்பி வந்து உங்களுக்காகவே வாழணும். வாழ்க்கை போற உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா? நீங்க எம்பிட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன விட நல்ல சம்பந்தம் கிடைக்கும். நான் சாதாரண விவசாயி தாங்க. நல்ல சம்பந்தம்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா? இது நாள் வரைக்கும் நாம அதைதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு விவசாயின்னா சாதாரண ஆள் இல்ல. இந்த நாட்டை காப்பாத்துறவன். அவனையே காப்பாத்துற மனைவியா வாழுதுதான் ஒரு பொண்ணுக்கு பெரிய பாக்கியம்.
நீங்க எங்க தங்குவீங்க? நான் குடியிருக்கிறது உங்க மனசுலதான். நான் வாழ்றது நீங்க உசுரோட திரும்பி வருவீங்கிற நம்பிக்கையில தான். செத்து போயிட்டா. அந்த டீச்சர் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தான். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரல. இவன் சாவுக்காவது வர்றாளான்னு பார்ப்போம். நிறமும் பொண்ணு நிறமும் அசல். இந்த அம்மா நிறத்துக்கு ஒரு புடவை எடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே கூட்டமா இருக்குது. முட்டியங்கயமா காத்து கிடப்பானே சுந்தரம். யாரோ டீச்சர் அம்மாவா வரன்னு காத்து கிடந்தான். திடீர்னு மண்டே போட்டான்.
அந்த தாயின் ஆசையும் நிறைவேறியது.